வணக்கம். குரூப் 2 தேர்வுக்கு நமக்கு தோராயமாக 90 நாட்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஷெட்யூல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அதுக்கப்புறம் இந்த பேட்சில் ப்ரிலிம்ஸில் பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம சேர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ் எடுத்துருவோம். ஸோ பிஇஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் என்ரோல் இன் திஸ் கிளாஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஷெட்யூலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸில் நமக்கு என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறோம், அதே மாதிரி மெயின்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய விஷயம் 2A ரெண்டுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ வி ப்ரொவைடட் PYQ பேஸ்ட் ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸ், செக்லிஸ்ட், etc. ரைட். இப்போ இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இந்த மூணையுமே ரீசெண்டாக குரூப் 1ல் என்ன ஸ்டாண்டர்டில் கொஷின் பேப்பர் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்ஸ் ஆகும். அதே மாதிரி நோட்ஸ், பாடக்குறிப்புகள் இருக்கு இல்லையா, அதுவும் காம்ப்ரிஹென்சிவாகவும் இருக்கும். ஸோ என்ன தான் ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக ப்ரிப்பேர் பண்ணாலும் இப்போ நமக்கு வெறும் மெமரி அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் என்ன ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கலாக இது பண்ணுறது அப்படிங்கக்கூடிய விஷயம் தேவைப்படுது. அப்போ எம்சிக்யூவை தவிர்த்து இன்னொரு விஷயமும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஷின் அண்ட் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைன், ஆன்லைன், ஹைப்ரிட். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் என்ன, யூ வில் கெட் அஸ் பிரிண்டட். அப்புறம் வீக்லி 6 கிளாஸஸ், சரிங்களா? ஸோ மார்னிங் 10:30 1 o'clock வரைக்கும் இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு அன்னைக்கு ஒரு டீட்டெயில்டான நோட்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதை அடிப்படையாக வச்சு அடுத்த நாள் டெஸ்ட் இருக்கும். ஒரு 30 கேள்வியோ 50 கேள்வியோ. அதே நேரத்தில் இந்த நான் சொல்கிறேன் இல்லையா, லைக் அடிஷ்னலாக வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மேத்ஸை தவிர்த்து மீதமுள்ள எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு அதையும் நீங்கள் தனியாக ஒரு டெஸ்ட்டாகவே எழுதிக்கிட்டே இருப்பீங்க, சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதில் ஆட் ஆயிரும். அப்புறம் எஸ்சிஆர்டி புக் பிரிண்டடாக மெட்டீரியலாக இல்லாமல் எஸ்சிஆர்டி புக்குடைய கம்பிலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம், எக்ஸப்ட் மேத்தமெட்டிக்ஸ். அப்போது யூ கவர்ட் ஸ்கூல் புக். அப்புறம் நம்ம அப்டேட்டடான மெட்டீரியல் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப பேசிஸில் இருந்தே தான் போவோம். ஈவன் நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கலைன்னா கூட யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கண்டென்ட். இது தமிழ்லேயும் இருக்கும், அதே மாதிரி என்ன இங்கிலீஷ்லேயும் இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இது பண்ண வேண்டாம், கிளாஸ் பார்த்துட்டு இந்த நோட்ஸை ரீட் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் இதை மட்டும் நம்ம கிளாஸ் மட்டும் பார்த்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தட் இஸ் நாட் கரெக்ட் வே. ஸோ நீங்கள் என்னென்னா, கிளாஸ் பார்க்குறதோ நோட்ஸோ ஒரு 50 to 60% கவர் பண்ணிச்சுன்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, தொடர்ச்சியாக நீங்கள் டெஸ்ட் எழுதுறது தான் என்னென்னா உங்களுடைய அந்த கேப்ஸ், உங்கள் ப்ரிப்ரேஷனில் என்னென்ன கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம 2 டைப் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று PYQ ஆல்ரெடி நீங்கள் தனியாக ஒரு ஷெட்யூலில் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கு உள்ள கிளாஸ், இப்போ இன்றைக்கி நமக்கு 5 year பிளான்ஸ் நடத்துகிறாங்கன்னா, அந்த 5 year பிளான்ஸ்லேருந்து நாளைக்கு ஒரு 30 கேள்வி 50 கேள்வி எழுதுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்விக்கான இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அடுத்த நாள் கேள்வியில் நான் 30 கேள்விக்கு 15 கேள்வி பண்ணியிருக்கேன், அதை எப்படி ரிவைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெறுமனே எம்சிக்யூவை தாண்டி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ கேன் ரெட்டைன் த ஃபேக்ட்ஸ். அப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறத சரியாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத. நிறையா பேருக்கு எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒன்று திங்க் பண்ணுவாங்க, பட் அது ரைட்டாக இருக்கும். ரெண்டாவது ஓவர் திங்கிங்கில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வேறு ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு இங்கேவே நம்ம ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேசிஸில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து நம்ம இதே மாதிரி கொடுக்குறோம். மினிமம் 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 600 கேள்வி இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 100 கேள்வினா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒரு 100 கேள்வி இருக்கும், சரியா? அப்போ இதுக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா எழுதிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கும். டீட்டெயில்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ ரிலவெண்ட்டான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுவுமே நமக்கு இருக்கும். அப்போ
யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் த கான்செப்ட் அஸ் வெல் அஸ் வந்து என்ன ரிட்டைனிங் த இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் ஸ்டடீட். இந்த மாதிரி மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவில் இது இருக்கிறதுனால ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நான் சொல்கிற மாதிரி கிளாஸு, அப்புறம் இந்த கிளாஸ் டெஸ்ட்டு, நோட்ஸு இதோடு சேர்த்து தொடர்ச்சியாக நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து என்ன யூ கேன் கிராக். ஜெனரல் தமிழ் எடுத்தால் அதே மாதிரி அந்த கிளாஸுக்கான இதுவுமே வந்து என்ன நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதோ ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 15,000 ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே சேர்ந்து. ஏன்னா இது ஹைப்ரிட் கோர்ஸ். இன் தட் சென்ஸ் யூ கேன் அட்டன் இன் ஆன்லைன், இல்லை ஆஃப்லைன் அட்டன் பண்ணிங்கன்னா யூ கேன் கம் ஆன் ஆஃப்லைன். ஸோ வேறு இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து என்ன முன்னாடியே வந்து கொரியரில் கொடுத்துருவோம். அதனால் யூ கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் வெல். ஸோ இது கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு விஷயம். உங்களுக்கு பிஒய்க்கு கிடச்சிருது, எஸ்சிஆர்டி கம்பிலேஷன் கிடச்சிருது, அப்புறம் வந்து கிளாஸ் பேஸ்டு டெஸ்ட்டு கிடைக்குது. தவிர்த்து வந்து சிலபஸ் பேஸ்டாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து என்ன இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த டைப் ஆஃப் கொஷினும் கிடைக்குது. அப்போது உங்களுடைய வேலை அப்படிங்கிறது இதில் வந்து என்ன இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நீங்கள் போய் தனியாக மெட்டீரியலை தேடி ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கொஷினை தேடி எல்லாம் நீங்கள் போய் அலைய வேண்டியதில்லை. யூ நோ பீப்புள் நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், சில ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், எப்படி இருந்திருக்குன்னு. ஸோ அதே ஸ்டாண்டர்ட் தான் வந்து லாங்குவேஜ்லேயும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரைட்? இப்போ மெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே நேரத்தில் மெயின்ஸும் நம்ம வந்து இது பண்ணுறோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். அது 2க்கும் இருக்கும், 2A மெயின்ஸுக்கு இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா 15,000, ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் எடுத்திங்கன்னா 25,000. அதுக்குமே வந்து பிரிண்டட் மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து 2A மெயின்ஸுக்கான ஒரு ஷெடியூல். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். சரியா? ஸோ இது இந்த வருஷத்துக்கானது எக்கனாமிக் சர்வே, அப்புறம் இந்த வருஷம் பட்ஜெட். அப்போது இந்த கரண்ட் ட்ரெண்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கான நோட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய ஒரே வேலை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஷெடியூல். இதை ஃபாலோ பண்ணியே வந்து நமக்கு இதுவும் இருக்கும். அதுக்குமே வந்து என்ன இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டான ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். சரியா? ஸோ என்ரோல் பண்ணுறவங்க யூ கேன் என்ரோல். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் அட்மிஷன் தான். வேறு சந்தேகம் இருக்கக்கூடியவங்க டெலகிராமில் கேளுங்க. பிஇஓ எழுதக்கூடியவங்களும் இந்த கோர்ஸில் இது பண்ணிக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் சைக்காலஜியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செப்பரேட்டாக வி வில் கண்டக்ட். தேங்க்யூ.